ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மால் மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமதே. பிரிவு 10 இறை வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாரே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். பொதுவாக திருத்தூதர் பவுலடியருடைய கடிதங்களை நாம் பார்த்தோம் என்றால் முதலில் அந்த இறை மக்களை வாழ்த்துவார். இரண்டாவதாக அவர்கள் இறை விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நிற்பதை குறித்து கடவுளை போற்றி புகழ்வார், கடவுளுக்கு நன்றி சொல்லுவார். ஆனால் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தை அவர் தொடங்குகின்ற பொழுதே ஒரு கடுமையான வார்த்தையால் அவர் தொடங்குகின்றார். கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறு ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே, இது எனக்கே வியப்பாக இருக்கிறது என்று சொல்லி அந்த கலாத்திய நகரத்தில் இருந்த மக்கள் வேறொரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டதை கேள்விப்படுகின்ற பவுலடிகளார் அவர்களை எச்சரிக்கின்ற விதமாக அந்த கடிதத்தை எழுதுகின்றார். இந்த கடிதத்தை எழுதுகின்ற பொழுது பவுலடியாருக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வருகின்றன. காரணம், இந்த கலாத்தி நகரத்தில் இருந்த மக்களுக்கு இவர் நற்செய்தி அறிவிக்கின்றார். அப்படி நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது எந்த அதிகாரத்தால் அவர் நற்செய்தி அறிவிக்கின்றார், யாருக்கு அவர் அதிகாரம் கொடுத்தது, யாருடைய தூண்டுதலால் அவர் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது போன்ற பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. காரணம், ஒரு காலத்தில் அவர் யூதர்களை கொன்றொழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தவர். அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்பது பவுலருடைய நோக்கமாக இருந்தது. ஏனெனில் அவர் யூத மரபுகளை மிக மிக நுணுக்கமாக கடைபிடித்தவர். அந்த யூத மரபுகளிலும் சரி, யூத சட்டத்திலும் சரி மூழ்கி இருந்தவர். எனவே அந்த யூத மரபுக்கு எதிராக, யூத சட்டத்திற்கு எதிராக யார் ஒருவர் செயல்பட்டாலும் அவரை கடுமையாக எச்சரித்தவர், தாக்கியவர் யாருன்னா பவுலடிகளார். அப்படிப்பட்ட ஒருவரை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமஸ்கு நோக்கி செல்லுகின்ற பொழுது வழியிலே அவரை தடுத்து ஆட்கொள்கிறார். அப்படி தடுத்து ஆட்கொண்ட அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இவர் என்ன செய்யப்படுகிறார் என்றால், பிற இனத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு திருத்துதனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை நியமிக்கின்றார். இது எல்லாம் இயேசுனுடைய சீடர்களுக்கு தெரியாது, அதாவது இயேசுவோடு உடன் பயணித்த திருத்துதர்களுக்கு தெரியாது. எனவே இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தடுத்து ஆட்கொண்ட பிறகு நேரடியாக எந்த திருத்துதரையும் சென்று அவர் பார்க்கவில்லை. மாறாக அவர் எங்கு செல்கிறார் என்றால் அரேபியாவுக்கு செல்கிறார். அங்கு தனிமையில் இறைவனோடு அவர் உரையாடுகிறார், உறவாடுகிறார். தன்னுடைய நற்செய்தி பணியை பிற இனத்து மக்களுக்கு அறிவிக்கும் முன்பாக அவர் தன்னை விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக் கொள்கிறார். தன்னை அந்த திருச்சட்டத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குரிய
அந்த படிப்பினையிலும் தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழத் தொடங்குகிறார். பிறகுதான் அவர் எருசலேமுக்கு சென்று முதலில் பேதுருவையும் அதன் பிறகாக இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரரான யாக்கோப்பையும் அவர் சந்தித்ததாக இன்றைய முதல் வாசகத்திலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருத்தூதர் பவுலடிகளார் முதலில் யூத சமயத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டிருந்தார். எனவே அதை மற்ற திருத்தூதர்கள் அறியாமல் இருந்த காரணத்தினால் இவரை குறை சொல்லுக்கு உள்ளாக்கினார். அது எப்படி அவர் நற்செய்தி அறிவிக்க முடியும்? அதிலும் குறிப்பாக திருத்தூதர் பவுலடியருடைய போதனையை நாம் பார்த்தோம் என்றால், நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும், நீங்கள் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ முடியும், கடவுளுக்கு ஏற்ற சிலர்களாக இருக்க முடியும். ஆனால் திருத்தூதருடைய போதனை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒருவர் கிறிஸ்தவராக மாறுகிறார் என்று சொன்னால், யூத சட்டத்தில் எப்படி விருத்த சேதனம் செய்யப்பட்டதோ அதே போன்று கிறிஸ்துவ மதத்திற்கு வருகின்ற பொழுதும் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்பது அவருடைய போதனையாக இருந்தது. ஆனால் திருத்தூதர் பவுலடிகளார், நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் போதும். விருத்த சேதனம் என்பது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எது மிக மிக முக்கியம் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் உங்களை கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுகிறது என்கின்ற போதனையை இந்த கலாத்திய நகர மக்களுக்கு கொடுத்தவர். எனவே பல எதிர்ப்புகளை சந்திக்கின்றார். பலவிதமான குறை சொல்லுக்கு அவர் ஆளாகின்றார். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது இயேசு தன்னுடைய நண்பர் லாசர் வீட்டுக்கு செல்கின்றார். அவருடைய சகோதரி தான் மார்த்தா, மரியா. மார்த்தாவும் மரியாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வீட்டிற்குள் இன்முகத்தோடு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். அப்படி வரவேற்ற பிறகு மார்த்தா என்ன செய்கிறார் என்று சொன்னால், இயேசுவுக்கு நல்ல உணவு வகைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிறந்த விருத்த சேத உபசரிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் பல காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நிறைய உணவு சமைக்கணும், வெரைட்டியா ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பரபரப்பா இயங்கி கொண்டது. ஆனா மரியாவோ அதை பத்தி கவலைப்படவே இல்லை. அதை பத்தி அவர் கவலைப்படல. மார்த்தா அவங்க செஞ்சுட்டு விட்டோம். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? மரியா ஆண்டவர் வந்த உடனே அவருடைய காலடியில் போய் அமர்ந்து கொள்கிறார். அவர் காலுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசு சொல்வதை கேட்டுக்கொண்டு அவருக்கு செவி சாய்த்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல மார்த்தா இயேசுகிட்ட புலம்பிக் கொள்கிறார், குறைப்பட்டு கொள்கிறார். என்னுடைய சகோதரி என்னை தனியா விட்டு விட்டால், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், சாப்பாடு செஞ்சுனுங்கிறேன், என் கூட உதவி செய்ய மாட்டேன். அம்மாட கம்முன்னு உன் பக்கத்துல உட்காந்துவிட்டான், உன் காலடி கருகில் உட்கார்ந்து விட்டாள். அவளை எனக்கு உதவியாக அனுப்பும்படி ஆண்டவர் இயேசு சிபாரிசு செய்ய சொல்கிறார். நீ சொன்னா வருவா என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவிடம் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் இயேசு, மாத்தா மாத்தா, நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க, தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். அந்த பங்கை மரியா தேர்ந்து கொண்டார். எது என்றால், ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்வது. ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்வது. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்கிறோமா? பலவிதமான குறை சொல்லுக்கு உள்ளாகின்ற பொழுது திருத்தூதர் பவுலடியார் ஆண்டவருடைய காலடி அருகில் போய் அமர்ந்து அந்த ஆண்டவருடைய சிந்தனையை, ஆண்டவருடைய அந்த விருப்பத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஏற்று நிறைவேற்ற முன் வருகின்றார். அதே போன்று மரியா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்கின்றார். அவருக்கு நிறைய தேவைகள் இருந்தது. ஆனால் தேவையானது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வது. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இறைவனுக்கு உணவு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இறைவனுக்கு எல்லாமே இருக்கு. இறைவன் எல்லாம் நிறைந்தவர், அனைத்தையும் தன்னகத்தே கொண்டிருப்பவர். நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு யார் கொடுக்கணும்? இறைவன் தான் கொடுக்க வேண்டும். அப்படி இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? அவருடைய பாதம் சென்று அமர வேண்டும். அதுதான் இன்றைக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டு, பலவற்றை பற்றி சிந்தித்து கொண்டு, மற்றவர்களை குறை கூறி கொண்டிராமல் நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவருடைய பாதம் அமர்கிறோமா? அந்த ஆண்டவருடைய பாதம் அமர்ந்து அவர் சொல்வதை நாம் கேட்டு அதன்படி நடக்க நாம் முயற்சி செய்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். மரியாவோ எதை பற்றியும் கவலைப்படவில்லை. மாறாக ஆண்டவருடைய பாதம் அமர்வது ஒன்றுதான் அவருடைய முதன்மையான நோக்கமாக இருந்தது. அதை அவர் செய்தார்.
நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். இன்றைக்கு நாமும் பல பல பணிகளில் ஈடுபட்டு கொண்டு நாம் அனைத்து பணிகளையும் ஏத்து போட்டு வேலை செய்வோம். அப்படி செய்யும் போது அவங்க செய்யல, இவங்க செய்யல, அவங்க செய்யல, நான் மட்டும்தான் செஞ்சுனுங்கிறேன். அன்பியத்துல பெருக்கத்து வரும்போது சொல்லுங்க பார்க்கலாம், நானே தான் சாமி பெருகிறேன், வேற யாரும் பெருக்க வர மாட்டேன். நம் ஆண்டவருக்காக செய்கின்ற பொழுது அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்றவங்க வரல, அவங்க வரல, இவங்க வரல குறைப்பட்டு கொள்ளக்கூடாது. மாறாக நம்மால் முடிந்ததை செய்துவிட்டு அந்த ஆண்டவருடைய பாதம் அமர வேண்டும். அப்படி அமருகின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை உணர்ந்து மற்றவர்களை பற்றி குறை கூறி கொண்டிராமல் ஆண்டவருடைய பாதம் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு அதன்படி வாழ முயற்சி செய்கிறோமா என சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.